ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 35 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்தில் ஒரு ப்ளசண்ட்டான அருமையான எண்டிங்கை உனக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? அங்கே இப்படி நம்ம ஷின்னாங்க சொல்லும் போது வார் ஆஃப் காடால் சுத்தமாக அங்கே மூவ் பண்ண முடியல. ஆளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போனா காட் ஆஃப் கிரியேஷன் அதுக்கான பவர் அப்போ உண்மையிலேயே அவன் கிட்ட இருக்கா என்ன? நம்ம ஷின்னும் அவரை பற்றி அங்கே எழுத ஆரம்பிக்கிறான். காட் ஆஃப் வார், நீங்க இது வரைக்கும் ரொம்ப அரகண்டா இருந்தீங்க. அரகண்டா நீங்க தான் எல்லாமே, மற்றவங்க எல்லாருமே என் கீழே தான் இப்படின்னு யோசிச்சிங்க. ஆனா அந்த பேராசையாலேயே நீங்க ஒரு பொய்யான உலகத்துல மாட்டிக்கினீங்க. இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அழிய ஆரம்பிக்கும். இந்த உலகம் அழியும் போது நீங்களும் அது கூடவே மொத்தமா அழிய போறீங்க. அங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தான் ஆகுது. அந்த உலகமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட்டு அழிய ஆரம்பிக்க அவ்வளவுதான், அது கூட மொத்தமா அழிஞ்சு போறான். அங்க இதனால அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீ ஆகுறாங்க. அங்க அவரோட டிவைன் பவர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு வரும். இப்போ நம்ம ஹீரோ கரண்டா ஒரு சுப்பீரியரான காடுக்கும் ப்ரொமோட் ஆகுறான். இந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கும் போது கண்டிப்பா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களையே என்னால கொல்ல முடியும். அதே மாதிரி அந்த அபேஸ் அதுவும் ஒண்ணும் இல்ல, அதையும் என்னால பாத்துக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஷின்னு அவங்க ரெண்டு பேரை பார்க்கணும்னு சொல்லி டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அங்க வரான். அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஷின்னை பார்த்தோன்னே தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஷின்னு, நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல, நீங்க சேஃபா திரும்ப வந்துட்டீங்க. நான் தான் சொன்னல, இந்த மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உங்களை எப்படியாச்சும் காப்பாத்துவேன். அங்க சவுண்ட்லெஸ் நைட் மேரும் இப்பதான் அங்க எழுதுக்கிறா. டார்லிங், நீ ஃபைனலி வந்துட்டியா? அந்த நைட் மேர அந்த காடஸ் எழுந்தோடனே அவங்களோட பாஸ்ட பத்தி நம்மளுக்கு தெரியுது. அங்க காடையும் ஆக்டிவேட் ஆக இந்த காட்ஸ், இந்த உலகம் இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு இப்பதான் அங்க தெரியுது. இது எல்லாமே காட்ஸ் வேர்ல்டு ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீயால தான் ஆரம்பிச்சது. அங்க ரெண்டு சின்ன குழந்தை இருக்கு, அது வேற யாரும் இல்ல, சவுண்ட்லெஸ் நைட் மேரும் இப்ப பார்த்தா அந்த காடஸும் தான். சவுண்ட்லெஸ் நைட் மேர் வந்து ஆக்சுவலா அவங்களோட பேரே இல்ல, அவங்க தான் காடஸ் ஆஃப் பியூட்டி. அங்க இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கும் போது முன்னாடி யாரோ ஒரு லேடியும் வராங்க. உடனே அந்த லேடியை பார்த்து அவ கேக்குறா, ஆமா நீங்க யாரு? நீ ஒரு ஃபெயிலியர், அதனால நீ சாகணும் இப்படின்னு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்கள கொல்லலான்னு போவாங்க. ஆனா அதுக்குள்ள பின்னாடி இன்னொருத்தனும் வந்துட்டு, காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வேணாம், நீங்க அவங்கள கொல்ல வேணாம், அந்த சைல்டு ஒன்றும் ஒரு ஃபெயிலியர் கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணு தான் காடஸ் ஆஃப் பியூட்டி. அந்த பொண்ணு மூலமா உலகம் இன்னமும் பியூட்டிஃபுல்லா மாறும். அங்க இப்பதான் இவரை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இவரு தான் காட் ஆஃப் கிரியேஷன். அதாவது ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஒரே காடு. அதாவது ஒரு டைம்ல பிரெமோடியல் காடா இவரு வந்து இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரையே ரெண்டா பிரிச்சிருப்பாரு. அந்த டைம்ல கிரியேட் ஆன விஷயம் தான் இது, காட் ஆஃப் கிரியேஷன், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். சிம்பிளா சொன்னா காட் ஆஃப் கிரியேஷனால கிரியேட் பண்ண முடியும், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனால ஏதாச்சும் ஒரு விஷயம் சரியா இல்லையா அதை அழிக்கிறதும் முடிக்கிறதும் இவங்க வேலை தான். உடனே காட் ஆஃப் கிரியேஷனும், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, கியாசா எம்டினஸா இருக்கிற இந்த உலகத்தை லைஃபால மொத்தமா நிறைக்கணும். அந்த மாதிரி அவர் ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்களும் அப்படியே போச்சு. ஆனா காட் ஆஃப் கிரியேஷன் அவரு திடீர்னு சடனா மஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சு போனா அவரு திரும்பவும் அங்க அப்பியரே ஆகல. அவரு போனக்கப்புறம் அழிவின் கடவுளா இருக்கிற இவங்க தனிமையில இருக்கனால ஒரு மாஸ்டரா மாறினாங்க. எல்லாமே ஃபெயிலியர், எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு உலகத்தையும் அழிக்க ஆரம்பிச்சாங்க. காடஸ் ஆஃப் பியூட்டியும் ஸ்டார்டிங்ல காடஸ் ஆஃப் கிரியேஷன் அங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனா காடஸ் ஆஃப் கிரியேஷன் அங்க காணாம போனக்கப்புறம் அவங்களும் கரெக்ட் ஆகி காடஸ் ஆஃப் நைட் மேர் அப்படின்னு அங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம நைட் மேர் காடஸும், எப்படியாச்சும் காடஸ் ஆஃப் கிரியேஷனை தேடி கண்டுபிடிப்பேன், எங்க அப்பா ஏதாச்சும் ஒரு உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆவாரு, எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ஒரு மஞ்சு போயிட்டாரு. கண்டிப்பா அதுக்கு பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். நைட் மேர் காடஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்டார்டிங்ல பவர் இருக்காது. காடஸ் ஆஃப் கிரியேஷன் வர அங்க தேணுமா, அதனால அவங்க ஈவலான பேத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பேரும் அப்படியே மாறி இருக்கும். நம்ம காடஸ் தேன மாதிரியே ஒரு நாள் நம்ம ஹீரோக்குள்ள காட் ஆஃப் கிரியேஷனோட இன்கான்டேஷனா நம்ம ஹீரோவும் அங்க மறுபிறவி எடுக்கிறான். ஆளோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவனை சுத்தி இருக்கிற அந்த டிவைனான பவர்ஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட இருக்கிற அதே பவர் காட் ஆஃப் கிரியேஷன் அதே தான். அங்க இப்பதான் ஆளுக்கு எல்லாமே புரியுது. அப்போ நான் உண்மையிலேயே காட் ஆஃப் கிரியேஷனோட ஒரு ரீஇன்கார்னேஷனா என்ன? நம்ம ஹீரோவோட அந்த சின்ன பசங்களுக்குள்ள நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட சீடு, காட் ஆஃப் கிரியேஷனோட சீடும் வந்திருக்கும். அதுலயே நம்ம ஆளுக்கு புரியுது, அப்பனா உண்மையிலேயே நான் அதானோ. ஆனா திடீர்னு ஒரு மாதிரி அந்த இடமே பிளரியா அவனுக்கு தெரியும். ஆளு அப்படியே மயங்க போறான். டார்லிங், நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், அதான் நான் இருக்கேன்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த பவர்ஸை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். இன்னமும் அதுக்கு டைம் ஆகும், அதோட ஃபுல் பவர்ஸை நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு. சீன் அப்படியே நம்ம ஷின்னோட அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வரும். அவன் எழுதுக்கும் போது அங்க ஒரு வாய்ஸும் கேட்கும், ஷின் நீங்க எழுதிட்டீங்களா? இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அட மேரி, நீயா?
ஆமா, நான் எத்தனை நாளா இதே மாதிரி தூங்கின்னு இருக்கேன்? 3 நாளா இதே மாதிரி மயங்கி இருக்கீங்க தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரிஞ்ச அந்த நைட்மேர் அந்த காடஸ் மூலமா தான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காட் ஆஃப் கிரியேஷன் அந்த பவரும் பயங்கரமா இருக்கு. பயன்படுத்தும் போது டிவைன் பவர்ஸும் ரொம்ப சீக்கிரமா ட்ரெயின் ஆகுது. இப்படி இவன் பேசும்போது அந்த இடத்துக்கு மீனா வரா. மீனாவும் வந்துட்டு, ஹேய் என்ன ஃபைனலி எழுந்துட்டியோ? உனக்காக நான் ஃபுட்டை ரெடி பண்ணிருக்கேன், வாயேன் நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் ஷென். அட மீனா, நீங்களா ஃபுட்டை ரெடி பண்ணீங்க? நீ தப்பாலாம் புரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதுக்குன்னு என்னால தனியா உண்டி எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. இன்னமும் கொஞ்சம் இருக்கு, வேணும்னா நீயும் அதை சாப்பிடலாம். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வராங்க. பாக்குறதுக்கு அந்த டிஷ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், ஆனா டேஸ்ட் தான் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க மீனாவும், நான் இதுக்கு முன்னாடி எதுவும் சமைச்சதே இல்ல, ஆனா என்னன்னு தெரியலப்பா, இந்த ஃபுட்டை ரெடி பண்ணும் போது அது எனக்கு ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாருமே அவங்களோட வாயில வைக்கிறாங்க, ஆனா வாயில வச்ச அத்தனுடைய அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா ஃபுட்டு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா டேஸ்ட் ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க மீனாவும் பயந்து போய் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? இது வியர்டாவும் ஒரு மாதிரி இருக்கு. அங்க மீனாக்கு புரியல, இதுல என்ன அப்படி வியர்டா இருக்க போகுது அப்படின்னு அவளோட சமையலே எடுத்து சாப்பிடுறான். ஆனா அப்புறம் தான் தெரியுது அது அந்த அளவுக்கு கன்றாவியா இருக்கு. அங்க ஷின்னும் யோசிக்கிறான், இங்க இருக்கிறதுக்கு வெளியில போயிட்டு காத்தியாச்சும் வாங்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல பார்க்ல உட்காந்து அவனோட கதையை ஆளு எழுதினு இருப்பான். ஏன்னா என்னன்னு தெரியல, இப்போ நம்ம ஹீரோவோட கதையும் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இவன் நம்ம ஹீரோக்குன்னு ஆட்டோகிராஃப்லாம் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஈவெண்டே வச்சிருக்காங்க. அதனால டாக்குமெண்டா முடிச்சு நான் மேனேஜருக்கு வேற சென்ட் பண்ணணும். இப்படி ஆளு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு லேடியும் வராங்க. இந்த கதையை எழுதினது நீங்க தானே மிஸ்டர் ஷென்? இந்த கதையை நான் ரீசெண்டா தான் படிக்க ஆரம்பிச்சேன், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கதைக்கு நான் ஒரு பெரிய ஃபேனா இருக்கேன். ஓ அப்படியா? இந்த டைம்ல நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டா அது உங்களுக்கு ஓகே தானா? ஆனா அந்த லேடியை நம்ம பார்க்கும் போதே சொல்லலாம், அந்த லேடி ஒன்றும் ஒரு நார்மலான லேடியே இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லேடி தான் இவங்க. கண்டிப்பா கொடுங்க, உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணும் அவ்வளவுதானே, என்னால அதை பண்ணி கொடுக்க முடியும். உடனே அந்த லேடியும், மிஸ்டர் ஷின், நான் இந்த கதையை பத்தி உங்ககிட்ட சில பல கொஸ்டினை ரேண்டமா கேட்கலாமா? ஸ்டார்டிங்ல எதுக்காக நம்ம ஹீரோ ஹேண்ட்டை கொல்ல ஆரம்பிச்சான்? அங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஸ்டார்டிங்ல நான் ஏதோ அது கேம் அப்படின்னு யோசிச்சேன், ஆனா அப்புறம் தான் தெரியுது உள்ள இருக்கிற அந்த ஒரு ஆண்ட்டும் உயிரோட இருக்குன்னு. அதுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் வந்துச்சு, பாவம் அந்த ஆண்ட் என்ன பாவம் பண்ணுச்சு, அது எதுக்கு அவரு கொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நிறையவே கமெண்ட் மோசமா வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கதை போக போக நம்ம ஹீரோ அவர் அந்த செயின்டர்ஸுக்கும் அந்த மொத்த ஆன்டி இனத்துக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தாரு. அவரு எதுக்காக ஸ்டார்டிங்ல ஆண்ட கொல்லணும், எதுக்காக அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணணும், இத பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இதை கேட்டோனே நம்மால பயங்கரமா சிரிக்கிறான். நான் கேட்ட கொஸ்டின்ல ஏதாச்சும் ஃபன்னியா இருக்கா மிஸ்டர் ஷென்? எதுக்காக நீங்க சிரிக்கணும்? அது ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் இதே மாதிரி அந்த கிராப்பியான ஆக்டிங்கை நீ பண்ணிருப்ப, ஸ்டாப் பண்ணு. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அபிசல் டிராகன் அது நீ தானே. அந்த ஜோக்கர் மாஸ்க் மாதிரியே இந்த அபேசல் டிராகனாலையும் உருவத்தை அங்க மாத்த முடியும். இதை கேட்கிற அபேசல் டிராகனும் ரொம்ப ஆச்சரியமாவும் அந்த இடத்துல நம்மால ஃபயர் அட்டாக்கை வச்சு தாக்குறான். இதனால அந்த இடமே பத்திக்கு எரியும். நான் இப்போ எல்லார விடவும் ஒரு சுப்பீரியரான காடா இருக்கேன், அப்படி இருக்கும் போது உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் அப்பயே யோசிச்சேன் நீ கண்டிப்பா இங்கதான் இங்க வச்சிருப்பேன்னு. அங்க புகை மூட்டெல்லாம் போனக்கப்புறம் அந்த லேடியோட பாதி உருவம் அது அப்படியே டிராகனா அங்க இருக்கும். நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்ட தெரியுமா? ஒன்ஸ் என் வயித்துல இருக்க குழந்தை ஒண்டி பிறந்தா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் பூமி உன்கிட்ட இருக்கு, அதுக்கப்புறமா பூமியை நீ எப்படி ப்ரொடெக்ட் பண்றன்னு நான் பாக்குறேன். நீ என்ன யோசிக்கிற, நான் உன்னை அதுக்குள்ள ஓட விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? அங்க பூமியா ஆளு நல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா எங்க தெரியும் அந்த டிராகன் இருக்கிற மாதிரியே இல்ல, அது இருக்கிற தடையமே இல்லாம அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. நம்மளால இதனாலேயே எத்து மேல ஒரு ப்ரொடெக்டிவான பேரியர் அங்க போறான். ஏன்னா இதை வச்சு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த அபிஸ் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவால பூமியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளால ஒரு சுப்பீரியரான காடா இருக்கனால இந்த மொத்த உலகத்தையும் ஆளால ரூல் பண்ண முடியும். லோயர் காடு ஹையர் காடு எல்லா காடுக்கான ஸ்கில்லும் நம்மால கிட்ட இருக்கு. உடனே நைட் மேரும் என்னதான் இருந்தாலும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அந்த குழந்தைய வச்சு இந்த உலகத்துக்குள்ள காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை அப்படியே சமன் பண்ண முடியும். அதனால சீக்கிரமா நீ தான் அதை கண்டுபிடிக்கணும், அந்த அபிசல் டிராகன் எங்க இருக்குன்னு. எனக்கு புரியுது, அது கண்டிப்பா என்னை தேடி வரும். சீன் அப்படியே அபிசல் டிராகனை நோக்கி வரும். அதுவும் அங்க பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண இருக்கும். அங்க இந்த டைம்ல ஹஸ்பண்டும் வராரு. ஆமா ஹனி, ஸ்மெல்லு செம்மையா இருக்கு, சாப்பிட என்ன இருக்கீங்க, வேலைலாம் எப்படிங்க போச்சு?
அந்த அளவுக்கு நல்லா போகல அப்படின்னு சொல்லலாம். அங்க பேபி என்ன பண்ணுதுன்னு காது வச்சு அவரு செக் பண்ணுவாரு. அங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்களும் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கும் போது அங்க கேக்குறாரு, ஆமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்லணும் அப்படின்னு சொன்ன, அது என்ன? நம்ம குழந்தை சீக்கிரமா பிறக்க போகுது, அதனால ஃபேமிலிக்கான இந்த டிராமாவை நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். என்னது ஃபேமிலிக்கான டிராமாவா? நீ என்ன சொல்ல இருக்க ஹனி? ஆனா அத்த செகண்டே அந்த லேடியோட முகமும் அப்படியே டிராகன் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதை பாக்குற அந்த கணவரும் ரொம்ப பயந்து போறாரு. ஆமா நீ உண்மையிலேயே யாரு? என்னோட ஒய்ஃப் எங்க போனாங்க? நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உன்னோட ஒய்ஃப் எங்க இருக்காங்களோ அவங்கள மீட் பண்ண நான் உன்னையும் அனுப்பிடுறேன். ஃபிங்கரை வச்சு லைட்டா ஏதோ ஒரு ஸ்கில்ல பயன்படுத்த அவ்வளவுதான். அவரோட நெக்கு மேல அங்க எதுவுமே இல்ல. அந்த இடமே ரொம்ப கோரமா இருக்கும். அந்த இடத்த விட்டு அந்த லேடியும் போக ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த லேடியோட டார்கெட்டும் நம்ம ஷின்னு தான். இந்த குழந்தையும் அவ்வளவுதான் சீக்கிரமா வெளியில வரப்போகுது. வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட அழிவை யாராலையுமே அங்க தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஷின்னுக்கும் ஏதோ ஒரு பயங்கரமான விபத்து ஏற்படுற மாதிரி சென்ஸ் ஆகும். அதுலயே நம்மளுக்கு தெரியுது அந்த அபிசல் டிராகன் அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு. எல்லா இடமும் அழிவா இருக்க அங்க மக்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அந்த இடத்த விட்டு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அபிசல் டிராகன், போன வாட்டி நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்ட, இந்த வாட்டி உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல போக விட மாட்டேன். அதோட ஃபயர் அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோ அவனோட ஃபிங்கரை வச்சு அங்க தாக்குறான். அங்க 2 ஃபயரும் கிளாஷ் ஆகும்போது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஆகுது. அது அங்க மத்தவங்களை கொல்லலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ் நம்மால அங்க வரான். நம்ம ஹீரோ பார்த்தவனே தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்க. அட பாருங்க, காட் கிளாஸ்ல இருக்க அந்த ஹண்டர் ஷின் அவரு தான் இது. எல்லாருமே அப்படியே நிக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்றீங்க, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போங்க, ஏன்னா இந்த இடத்துல நீங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓடுறது பிரயோஜனமே இல்ல, ஏன்னா பூமியை கூடிய சீக்கிரத்துல அழிய போகுது. அப்படி இருக்கும் போது இவங்க ஓடி போய் ஓண்டி பெருசா என்ன பண்ண போறாங்க? அங்க ஆளு டக்குன்னு அவனோட க்ளோன்ஸை வர வைக்க நம்ம ஷின்னோட 2 காப்பியும் அப்பியர் ஆகுது. அவங்களுக்கும் தெரியுது முன்னாடி இருக்கிறது அந்த நெதர் டிராகன் தானே. நான் உன்னை அழிச்சாலே போதும், உன்னோட எல்லா காப்பியும் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போகும். நம்ம ஷின்னு காட் ஆஃப் கிரியேஷனா இருக்கிற அந்த சின்ன ஷின்னு கிட்ட சொல்றான், சீக்கிரம் அதை கொஞ்ச நேரத்துக்கு நீ கட்டுப்பத்து. ஷின்னு நான் இப்பயே சொல்லிடுறேன், இதை எவ்வளவு நேரத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு காம்பேக்ட் அந்த அளவுக்கு வராது. ஷின் நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் சீக்கிரம். இதே மாதிரி இன்னமும் கொஞ்சம் தான். அங்க 3வது க்ளோனும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணும். அதுவும் டைரக்டா அந்த டிராகன் மேல அப்படியே படும். அந்த டிராகனுக்கு ரொம்ப கடுப்பாவுது. பொடி பயிலே, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? ஆனா இந்த டைம்ல நம்ம ஷின்னோட காப்பி 2 பேருமே அவங்களோட ஸ்வாட வச்சு ரொம்ப வேகமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால உடம்பு முழுக்க அப்படியே காயமாவும், ஆனா டக்குன்னு ஒரு சில செகண்ட்ல அப்படியே ரீஜெனரேட் ஆகுது. நான் யோசிச்சதை விட இதோட ரீஜெனரேஷன் அது ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எல்லாருமே முட்டாளுங்க தான், ஏன்னா இந்த மாதிரி விஷயம் என் மேல ஒர்க் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அதோட வால்ல ஒரு வித்தியாசமான பவர் அது செலுத்தும். அதை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இதனால சின்ன ஷின்னுக்கும் மத்தவங்களுக்கும் அங்க அடிப்படும். டப்புன்னு அங்க காப்பி ஷின்னும், சீக்கிரம் எல்லாரையுமே ஹீல் பண்ணு. டக்குன்னு ஆளு ஹீல் பண்றான். இப்போ அந்த டிராகன் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்ற விஷயம் இது ஸ்டூபிடிட்டியா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம இதை தான் பண்ண முடியும். நம்மளோட அட்டாக்ஸை வேகமாக்கணும், வேகமா தாக்கிங்கன்னே இருக்கணும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அதால ரீஜெனரேட் அங்க பண்ண முடியாது. அந்த மாதிரி விளையாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெடியா ஷின்னு? நான் எப்பயோ ரெடி. பூச்சி பசங்களா, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க 2 பேரும்? ஆனா அதுக்குள்ள நம்ம ஷின்னு அப்படியே கழுத்தை வெட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான தாக்குதல் அங்க பண்ணுவான். அங்க ஷின்னோ டக்குன்னு க்ளோனுக்கு குரல் கொடுக்க, க்ளோனும் அதே மாதிரி வேகமா அங்க தாக்கும். தொடர்ந்து தாக்கிங்கன்னே இருக்காங்க. ரைட்டு லெஃப்ட்னு இந்த மாதிரி ஸ்லாஷஸ் அது மேல விழும். சீக்கிரம் 3rd ஷின் உன்னோட அட்டாக் பண்ணு. சின்ன ஷின்னும் அதோட ஸ்பெல்ல வச்சு பயங்கரமா அங்க தாக்குது. அந்த டிராகனுக்கு இதனால ஒரு பெரிய காயமும் கிரியேட் ஆகுது. அவ்வளவுதான், அந்த நெதர் டிராகனை மொத்தமா முச்சிடலாம். என்னது என்ன முச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபைட்டை வச்சு என்ன முடிக்க முடியுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா நான் இப்பதான் என்னோட ஆட்டத்தையே ஆரம்பிக்க போறேன். அது இப்படி அங்க சொன்னோன்னே அதோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். நம்ம ஆளுக்கு புரியல, என்னடா இது வீங்குது கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஆளு யோசிப்பான். உடனே அந்த டிராகன் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. நல்ல வேலை கரெக்டான டைம் இருக்கும் போது காப்பிஷின்னு மத்தவங்க எல்லாருமே அங்க தப்பிக்கிறாங்க. இதனால யாருமே அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்டல. ஆனா அப்புறம் தான் அந்த குட்டி ஷின்னும் அதை பாத்துக்கினே சொல்றான், டிஸ்ட்ரக்ஷன். அந்த பையன் இப்படிதான் எதை கேட்டாலும் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் சொல்லிருப்பான். ஆனா இந்த வாட்டி அவனோட வாய்ஸ்ல ஒரு நடக்கும். அது அங்க நல்லாவே தெரியும். இதுவும் பார்த்து ஆளு பயந்துருக்கான். என்னன்னு முன்னாடி பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த டிராகன் அழிஞ்சு போயிருக்கும்ல, அது ஒன்னும் அழியல. அது தன்னைத்தானே அழிக்கிற மாதிரி அது ஒரு புது ஃபார்ம் அங்க எடுத்திருக்கு. இப்போ அந்த டிராகனு ஒரு லேடியோட ஃபார்ம்ல அங்க இருக்கு. இந்த ஃபார்ம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என்ன ஷின்னு ஆரம்பிக்கலாமா? அவ்வளவுதான், காப்பி ஷின்ன ஒரே போடுதான். அங்கே காப்பி ஷின்னோட கதையும் முடியுது. என்ன ஷின்னு, ஒருத்தனை முச்சிட்டேன், இன்னமும் மத்தவங்களையும் முச்சிட வேண்டியதான்.
அவ்வளவுதான் ஷின்னோட அந்த 2வது காப்பி அதுவும் அழிஞ்சு போகுது. அங்க இதை பாக்குற அந்த சின்ன குளோனும் பயங்கரமா அங்க தாக்குறதுக்கு போகும். ஆனா அந்த ஸ்பெல்ல முழுமையா போறதுக்குள்ளேயே இங்க ஒரு அட்டாக் ஏற்பட அப்படி ரத்தமா பீச்சிங் நடிக்கும். பின்னாடி போயினே அதுவும் சொல்லும், திரும்பவும் ஒரே மாதிரி அட்டாக் என் மேல ஒர்க் ஆகாது கண்ணு. இதே மாதிரி நம்ம ஷின்னோட 3வது குளோனும் அப்படியே மாயமா மறைஞ்சு போகுது. பரவாயில்லையே ஷின்னு, நீ ஒரு ப்ராப்பரான சுப்பீரியரான காடா மாறிட்ட போலியே. நான் இப்பயும் யோசிக்கிறேன் உன்னை முச்சக்கப்புறம் உன்னோட டேஸ்ட் அது எப்படி இருக்கும்னு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எப்போ நான் உன்னை சாப்பிட போறேன்னு. அங்க நம்ம ஷின்னுக்குமே என்ன பண்ணும் தெரியல. இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ஆப்பனண்ட்ல இந்த டிராகன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். அங்க இந்த டைம்ல ட்ரூத் சீக்கரும் ஒரு டிவைனான ஸ்வாடு அது 1000 பிளேடோட இன்வென்டரியில இருக்கு. அதாங்க நம்ம ஷின்னோட காப்பி கூட இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம்ல அந்த ஸ்வாட் தான். அதை வச்சு இந்த அபிசம் மொத்தமா உன்னால அழிக்க முடியும். என்னது அப்படி ஒரு ஸ்வாடா? ஆமா, இதுக்கு முன்னாடி அந்த நைட்டும் பயன்படுத்தின ஸ்வாடும் அதே தான், அந்த ஸ்வாட் தான் அது. சரி, இப்ப என்கிட்ட வேற வழி இல்ல. வார்கார்டோட ஸ்கில்ல பயன்படுத்த வேண்டியதான். வார்கார்டோட ஸ்கில்லும் அப்படியே அங்க ஷேர் ஆகுது. அவரோட பவர் என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹீரோ சண்டை போடுவானோ அதுக்கேற்ற மாதிரி பவரும் பயங்கரமா அதிகரிக்கும். அங்க நம்ம ஹீரோ முன்னாடி அந்த டிவைனான ஸ்வாடும் வரும். அதுல பயங்கரமான ஆறாவும் இருக்கு. இதை டச் பண்ணும் போதே இதுல இருக்க அந்த டிவைன் பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்வாடை முழுக்க மில்லியன் வருஷத்துக்கான டிவைன் பவர்ஸ் அது நிறைஞ்சிருக்கு. அங்க உடனே அந்த டிராகனும் நான் வந்து போயிட்டேன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி நீ அந்த வார்கார்டு அவனோட பவரையும் நீ அப்சர்வ் பண்ணல. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ இந்த போட்டிக்கு வெப்பனை கொண்டு வரும்போது என்னோட வெப்பனையும் நான் கொண்டு வர வேணவா? இப்போ நெதர் டிராகன் கிட்ட 2 சவுட் அங்க அப்பியர் ஆகுது. அதை பார்த்தவனே ஏன் தெரியல நம்மளுக்கும் ஒரு மாதிரி பேடான ஃபீலிங் அங்க வரும். அங்க காடையும் ஆக்டிவேட் ஆகுது. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களோட ஹிஸ்டரியை பத்தியும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. காட் ஆஃப் கிரியேஷனோட நிலைமையும் அங்க ரொம்ப மோசமா இருக்கு. அங்க காட் ஆஃப் கிரியேஷனும் ஹே நீ இதுக்கு சோகமா இருக்க வேணாம், ஏன்னா இதுதான் என்னோட ஃபேட்டு. ஆனா எனக்கு புரியல எதுக்காக நீ சாகணும். அதுக்கு நான் தான் ரீசனா? நான் இம்பர்ஃபெக்டா இருக்கேன் அதனா? இல்ல, அது ஒன்னும் ஒரு ரீசன் கிடையாது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீ எட்டர்னல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அது என்னோட கிரீட் அப்படின்னு சொல்லலாம். இவரு இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க எல்லா விஷயத்தையும் நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. பிறக்கிறது இறக்கிறது இது எல்லாத்தையுமே ஒரு சைக்கிளா இவரு இறந்து போனதுக்கு அப்புறம் வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. ஒரு கடைசியா இறந்து போனோடனே அவரோட எல்லா பார்ட்டிகளும் யூனிவர்ஸ் முழுக்க ஸ்டார்ஸ் அப்படியே மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ந்து அந்த விஷயங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. உலகமும் ஏகப்பட்டது கிரியேட் ஆச்சு. அதுல லைஃப், ஹையஸ்ட் காடு, ஹியூமன்ஸ், இன்செக்ட் இதெல்லாம் அங்க கிரியேட் ஆச்சு. இதே மாதிரி மில்லியன் கணக்கான வருஷங்கள் போக போக இன்னமும் தான் இந்த விஷயம் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு கடுப்பாச்சு. காட் ஆஃப் கிரியேஷன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய லிவிங்கான உலகத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு அவரு தன்னைத்தானிய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட உடம்புக்கு மேலதான் இந்த ஹியூமன்ஸ், காடு, இன்செக்ட் இது எல்லாமே அங்க வாழும். இதனால அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இதே மாதிரி 100 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் காட் ஆஃப் கிரியேஷன் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தையும் அழிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும். இந்த லைஃப் அண்ட் டெத் இதுக்கான சைக்கிளை மொத்தமா முடிக்கணும். நான் அவரு கிரியேட் பண்ண அந்த உலகம் அது மொத்தமா டேஞ்சருக்கு போகும்போது கண்டிப்பா காட் ஆஃப் கிரியேஷனும் ரிட்டர்ன் வருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இது. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ஏகப்பட்ட உலகத்தை மொத்தமா அழிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியாச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் காட் ஆஃப் கிரியேஷன் வர மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ஏங்குனாங்க. ஆமா, நீ பார்த்த விஷயம் கேட்ட விஷயம் எல்லாமே கரெக்ட். இப்போ அதனால தான் நீ இருக்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறதுக்கு காரணமும் அதான். ஏன்னா உனக்குள்ள அவரோட ரிசம்லன்ஸ் அது இருக்கு. ஆனா காட் ஆஃப் கிரியேஷன் அவரை மாதிரி இல்ல. அதனால நீ ஒரு ஃபெயிலியரா தான் இருக்க எங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான காட் ஆஃப் கிரியேஷன் வேணும்னா இப்போ எங்க எல்லாருக்காகவும் நீ சாகணும், அப்பதான் அவரு பிறப்பாரு இப்படின்னு 2 பேரோட சோடும் அப்படி கிளாஷ் ஆகும். ஹேய், என்னோட ட்ரூவான பவரை நான் இப்போ உனக்கு காட்டுறேன். ஒரு ஃபெயிலியருக்கும் ஒரு ட்ரூவான காடுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இப்போ உனக்கு தெரியும். அங்க இதே மாதிரி தொடர்ந்து கிளாஷ் ஆயினே இருக்கும். நம்ம ஹீரோட கையிலயும் ரத்தமா அப்படியே ஊத்தும். திரும்பவும் ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல நம்ம ஷின்னு அப்படியே தள்ளி போய் விழுவான். ஆனா ஜஸ்ட் மிஸ் எப்படியோ தன்னை தானிய பேலன்ஸ் ஆக்கி அப்படியே ஆளு நிக்கிறான். இப்பயாச்சும் புரிஞ்சுதா இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் பெரிய அளவுல இருக்கு. அதனால நீ சாக போற விஷயத்த அக்செப்ட் பண்ணி இறந்து போ. இல்ல, கண்டிப்பா நான் இறக்க மாட்டேன். ஏன்னா இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இங்க ஜெயிக்க முடியும். எனக்குள்ள காட் ஆஃப் வார் அவரோட பவர் இருக்கு. அவரோட பவர் என்னன்னா சிம்பிளா ரொம்ப நேரத்துக்கு சண்டை போடணும். சண்டை போட போட அவரு இன்னமும் ஸ்ட்ராங் ஆயினே போவாரு. இப்போ அதுபடி பார்த்தா நான் சும்மா ஸ்வாட அப்படி இப்படின்னு ஸ்விம் பண்ணிக்கினே இருக்கணும். நான் இப்போ எத்தனை வாட்டி அந்த மாதிரி பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி நான் ஸ்ட்ராங் ஆகுறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி அபியஸும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுது. அந்த விஷயத்தையும் என்னால பார்க்க முடியுது. அங்க தொடர்ந்து ஷின்னும் தாக்கிங்கன்னு
இருக்கான். என்னப்பா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரோட பவர் போலயே. ஒரு கட்டத்துல நம்ம ஷின்னும் அப்படியே மேல போயிட்டு ஹெவன்லி டீமன் ஆரோன் அந்த ஸ்கில்ல ஆளு பயன்படுத்துறான். அந்த ஸ்கில் படும்போது சாரிப்பா இந்த மாதிரி இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன், அப்புறமா இன்னமும் இன்டென்ஸாவும் ரொம்ப ஃபன்னாவும் நம்ம ஃபைட் பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மாயமா மாஞ்சு போறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த இடமே தாரமட்டமா நாசமா இருக்கும். ஆனா நம்ம ஷின்னுக்கு அங்க புரியல. ஆமா அவ எந்துட்டாலாம் என்ன, ஆனா அட்டாக் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்த அவ சொன்னா. அது என்ன விஷயம்? ஆனா அட்டாக் பண்ண அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அவ எப்பயோ தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு அங்க தெரியுது. இதனால ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது, பயங்கரமா கத்துறான். நெக்ஸ்ட் டைம் நீ மாட்டினு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நான் விட மாட்டேன் அபிஸ் டிராகன் இப்படின்னு ஆளு கத்த இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.